செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ராகு கேது பயிற்சியை பற்றி பார்ப்போம். ராகு கேது இரண்டு கிரகங்களும் பொதுவாக இதை சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நிழல் கிரகங்களுக்கு உருவம் என்பது எப்பொழுதுமே தெரியாது. இன்னொரு திடப்பொருளின் மீது இந்த கிரகத்தோட நிழல் படும்போதுதான் இந்த கிரகம் இங்கே இருக்கிறது என்று தெரியும். அதால் கண்ணால் தெரியும். ஆனால் இந்த ராகு கேது என்றால் என்னவென்றால், சந்திரன் செல்கின்ற பாதை, பூமி செல்கின்ற பாதை, இந்த இரண்டும் வெட்டுப்படுகின்ற இடம்தான் ராகு கேது என்று கூறுவார்கள். இந்த நிழல் கிரகங்கள் என்பது நாம் செய்த பாவங்கள், புண்ணியங்கள், அதை தான் நம்ம நிழல்களாக பாவிக்கிறோம். அதாவது நாம் செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன் கொடுப்பவர்கள் இந்த ராகு கேதுக்கள். ஆகவே தான் நம்முடைய பாவங்களும் நம்முடைய புண்ணியங்களும் நமக்கு நிழல்களாக வருகின்றது என்பதுதான் இந்த ராகு கேது என்பதன் அர்த்தம். ராகு என்றால் பிரம்மாண்டம் என்று பொருள், கேது என்றால் கடைசியான நிலை என்று பொருள். கேள்வி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கேது என்றும், அதன் பிறகு நமக்கு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் ராகு என்றும் கூறுவார். அதைத்தான் ராகு கேதுக்கள் என்று கூறுகிறார்கள். புனர்பூசம் 4வது பாதம், பூசம் ஆழியம், இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி என்பர்களே, கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக இதுவரை 9ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் வருகிறார். 8ஆம் இடம் என்பது ஆயுஷ்தானம். ஆயுஷ்தானத்தில் ராகு பகவான் வருவது சிறிது சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய இரத்த ஓட்டத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் 8ஆம் இடத்தில் இந்த ராகுவுக்கு குருடைய பார்வை இருப்பதனால் தக்க சமயத்தில் உங்களுக்கு நல்ல தீர்வும் கிடைக்கும். ஆக உங்களுக்கு இரத்த ஓட்டத்தில் பாதிப்பு இருந்தாலும் தக்க சமயத்தில் தீர்வு கிடைப்பதன் மூலமாக ஆயுளுக்கு பங்கம் என்பது நிச்சயமாக நேராது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பதனால் இதுவரை 3ஆம் இடத்தில் இருந்த கேதுபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வருகிறார். ஆகவே இதுவரை உங்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு தீரும். இருந்தாலும் குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பது, அதுவும் பகை பெற்றிருப்பது, மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விவாதம்தான் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் நல்ல கருத்துடன் படித்தால் மட்டுமே, அக்கறையுடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஏனோ தானவென்று படித்தால் அதிர்ஷ்டத்தின் காரணமாக உங்களுக்கு எந்த விதமான மதிப்பெண்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. மேலும் இதுவரை உங்களுக்கு இருந்த அஷ்டம சனி இப்பொழுது விலகி இருப்பதனால் சிரமங்கள் குறையும். அதாவது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு இருந்த கருத்து வேற்றுமைகள் குறையும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. அது ஏனென்றால் 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ராகு பகவானுக்கு குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுக்கு நல்ல மருத்துவம் கிடைப்பதன் மூலமாக அவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு பண விஷயத்திலே சிறிது சிக்கல்கள், காலதாமதமாகும். ஆகவே நீங்கள் தொழில்துறையிலே அதிகமாக கடன்களை கொடுப்பதையும் அதிகமான கடன்களுக்கு வியாபாரம் செய்வதையும் முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. கடன் கொடுத்து வியாபாரம் செய்தால் பணம் வருவதில் மிகுந்த சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுபான் வந்து அந்த கேதுபான் 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். உங்களுக்கு உங்கள் தாய்க்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இருந்தாவிட்டாலும் குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதனால் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டாலும் பிரிவினை ஏற்பட வாய்ப்பு கிடையாது. மேலும் 2 8ஆம் இடத்தில் ராகு கேதுக்கள் இருப்பது குடியிருக்கும் வீடு, அதாவது வாடகை வீட்டில் இருப்பவர்கள் குடியிருக்கும் வீட்டை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நல்ல வீடாக, வடக்கு பார்த்து இருக்கின்ற வீடாக குடியேறுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவானது விரயஸ்தானமான 12ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே சரியான நேரத்தில் தூக்கம் வராது. செலவுகள் காரணமாக, சிந்தனை காரணமாக தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. 8ஆம் இடத்தில் இந்த ராகுபான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையிலே சங்கடங்கள், சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். முக்கியமாக கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையை தவிர வேறு எதுவுமே இருக்காது. உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே இருக்கும். அதாவது இந்த இடமாற்றம் என்பது அதிகமாக தண்ணீர் இருக்கக்கூடிய கடற்கரை அருகிலோ அல்லது பெரிய நதிகள் இருக்கின்ற இடத்திற்கு அருகிலோ இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது.
அந்த மாற்றங்களுக்கு ஏற்ற வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உங்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் திருமணம் நடக்கும். ஆனால் திருமணம் முடிவானால் அதிகபட்சம் 3 மாதங்கள் அதற்குள் திருமணத்தை நடத்தி முடித்து விடுவது நல்லது. அதிகமாக காலத்தை நீங்கள் விரயம் செய்தால், அதாவது திருமணத்தை தள்ளி போட்டால் நடுவில் யாராவது குழப்பத்தை விளைவிப்பு, அதுவும் முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களை ஏதாவது குழப்பத்தை விளைவித்து தேவையற்ற சந்தேகங்களை உருவாக்கி திருமணம் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே திருமணம் முடிவானால் உடனடியாக அதிகபட்சம் 3 மாதத்திற்குள் திருமணத்தை முடித்து விடுவது நல்லது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த மருத்துவ உதவி என்பது ஐப்பசி மாதத்திற்கு பிறகு, அதாவது ஐப்பசி மாதம் தீபாவளிக்கு பிறகு தொடங்குவது தான் நல்லது. அதற்கு முன்பாக நீங்கள் மருத்துவ உதவி செய்தால், அதற்கான முயற்சிகளை செய்தால் அதில் சிரமங்கள் அல்லது தடைகள் அல்லது ஃபெயிலியர், அதாவது தோல்விகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தீபாவளி முடிந்த பிறகு ஒரு நல்ல நாளாக பார்த்து மருத்துவத்தை தொடங்குவதுதான் மிகவும் சிறப்பானது. வீடு மனை இல்லாதவர்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் சிறிது சொற்பமாகத்தான் இருக்கிறது. உங்கள் பேரில் வாங்குவதை விட உங்கள் மனைவி பேரிலோ அல்லது குழந்தைகள் பேரிலோ வாங்கினால் நிச்சயமாக அது நிற்கும். உங்கள் பேரில் வாங்கினால் அது நிற்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. உடனடியாக விற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் தெரியாமல் அட்வான்ஸ் கொடுத்து விட்டால் அதை திரும்ப பெறுவதிலும் நிறைய சிக்கல்கள் ஏற்படும். ஆக வீடு மனை வாங்கும் போது மிகவும் எச்சரிக்கை தேவை. லிட்டிகேஷன் இல்லாமல், அதாவது வழக்குகள் இல்லாத இடமா என்று பார்த்து தான் வாங்க வேண்டும். விவசாயிகளுக்கு நீங்கள் அருகில் இருக்கின்ற கூடங்களுக்கு, அதாவது விவசாய கூடத்திற்கு சென்று எதை பயிரிட்டால் இந்த வருடம் நல்ல லாபம் கிடைக்கும் என்று அங்கே இருக்கின்ற விஞ்ஞானிகளிடம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு பயிரிட்டால் மட்டுமே நீங்கள் நல்ல லாபத்தை பெற முடியும். இல்லாவிட்டால் உங்களுடைய பயிர்கள் ஒன்று பூச்சி அரிப்பினால் பாழாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது உங்களுடைய பயிர்கள் தண்ணீரிலே மூழ்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது நீங்கள் பயிரிட்ட பிறகு அதனுடைய விலை குறைந்துவிடும், அதனால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகவே அருகில் இருக்கிற வேளாண் அரங்கத்திற்கு சென்று எதை பயிரிட்டால் இந்த வருடம் நல்ல மகசூல் கிடைக்கும் என்று அங்கே இருக்கிற விஞ்ஞானிகளிடம் தெரிந்து கொண்டு அவர்களுடைய ஆலோசனை பேரிலே நீங்கள் பயிரிடுவதுதான் மிகவும் சிறப்பானது. வயதானவர்கள் வெளியிடங்களுக்கு அதிகமான தூரமாக இருக்கின்ற இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். முக்கியமாக அதிகமாக கூட்டம் இருக்கின்ற இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். மாணவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அரசியல்வாதிகள் அணிமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும், அல்லது சிறிது அரசிலிருந்து சில காலம் விலகி விட்டு அடுத்த வருடம் நீங்கள் சென்றால் நிச்சய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இந்த கடகராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பதால் ஒரு முறை காளஹஸ்தி சென்று காளஹஸ்தீஸ்வரரை வணங்கிவிட்டு வர வேண்டும். அங்கே நாகதோஷ பரிகாரம் செய்துவிட்டு வரலாம். நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் பெருமானுக்கும் வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மனுக்கும் நல்லெண்ணெய் விளக்கு வைத்துவிட்டு வர வேண்டும். இந்த பரிகாரங்களின் மூலமாக கடகராசியில் பிறந்தவர்கள் 65% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி.